Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 36th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீம் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவே மிஸ் பண்ணாம. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் இன் கொல்கத்தா. விக்கெட் ஃபிளாட்டா தான் இருக்கும், ஹை ஸ்கோரிங் கேம் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜென்ரலி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 165, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 152. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தோம்னா 33 கேம்ஸ் வந்து ஐபிஎல்ல மோதி இருக்காங்க இது வரைக்கும். அதில் 19 டைம்ஸ் வந்து கேகேஆரும் 14 டைம்ஸ் ஆர்சிபியும் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 7 கேம்ஸில் 1 win and 6 லாஸோட வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாலுமே லாஸ்ட் பொசிஷனில் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஏன்னா நெட் ரன் ரேட்டும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த சீசனில் அவங்களுக்கு பாசிட்டிவ்னு பேசுறதுக்கு ஒரு 2-3 விஷயம் தான் இருக்குது. கோலியோட பேட்டிங், தினேஷ் கார்த்திகோட ஃபினிஷிங். அதர் தேன் தட் வந்து அப்பப்போ ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்லா விளையாடுறாங்க. மற்றபடி அவங்க பவுலிங்கை பற்றி சொல்லிக்கிற மாதிரியான பாசிட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இவ்வளோ இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் 4 ஃப்ரண்ட்லைன் பவுலர்ஸோட தான் வந்து கடைசி 2 மேட்சாக போயிட்டு இருக்கிறாங்க வந்து ஆர்சிபி. எந்த தைரியத்துலனே தெரியல. பவுலிங் வீக்குன்னு தெரிஞ்சு வந்து வெறும் 4 ரெகுலர் பவுலர்ஸ் வச்சுட்டு ஒரு பார்ட் டைமர் வச்சு எப்படி ஓட்ட முடியுங்கிறது எனக்கு தெரில. இந்த மேட்ச் வந்து மேக்ஸ்வெல் வந்து இன்ஜுரி இல்லைன்னா விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலம். பட் சொல்லிக்கிற மாதிரி இந்த சீசன் அவங்களுக்கு இல்லை. இந்த கேமும் நிச்சயம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க பவுலிங் தான் இருக்கிறதுலேயே வீக்கஸ்ட் இன் திஸ் சீசன். நெக்ஸ்ட் கேகேஆர் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 6 கேம்ஸில் 4 wins and 2 லாஸோட டேபிளில் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. முன்னாடி அவங்களும் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பாயிண்டில் இருந்தாங்க. இப்போ ஒரு பெரிய கேப்பே விழுந்துருச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனுக்கு. இந்த கேம் ஜெயிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் தான் இருக்க முடியும். அவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய வந்து குறை சொல்ல முடியாது. சுனில் நரேன் ஓப்பனிங் வந்ததுலேருந்து அவங்க பேட்டிங் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரியான ஒரு குவாலிட்டி பவுலிங் அட்டாக்கோட ஸ்ட்ரகிள் பண்ணுவார்னு நினச்சோம். பட் அந்த மேட்ச்சில் செஞ்சுரி, அவரோட மெய்டன் ஐபிஎல் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பலோனே சொல்லலாம். ஏன்னா நரேனோட இந்த ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். பட் பவுலிங்கில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கோட்டை விட்டாங்க. அந்த மேட்ச் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸில் தான் கேம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ T20 இஸ் அ கேம் ஆஃப் மார்ஜின் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த கேம் ஒரு நல்ல உதாரணம். மிச்சல் ஸ்டார்க்கோட ஃபார்மும் கன்சர்னாக தான் இருக்குது. ஹர்ஷித் ராணாவும் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணல. அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்ன். இத்தனை வருஷம் ஆகியும் பார்த்தீங்கன்னா வந்து நரைனன் வந்து வருண் சக்கரவர்த்தி தான் வந்து அவங்களோட பெஸ்ட் பவுலர்ஸாக இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 2 பேர் நல்லா பண்ணுறது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபார்முக்கு வரணும். பட் ஆர்சிபியை கம்பேர் பண்ண போகும்போது அவங்க பவுலிங் நல்லாவே இருக்குது. ஆல்சோ அவங்களோட பேட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஸோ ஐ ப்ரெடிக்ட் a KKR win. நவ் ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன், தினேஷ் கார்த்திக் அண்ட் பில்சால். தினேஷ் கார்த்திக் வந்து இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக அவரை மிஸ் அவுட் பண்ண முடியாது. ஆல்சோ கேகேஆருக்காக ஃபியூ சீசன்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் விளையாடி இருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு இருக்குது. பில்சால்ட் பார்த்தீங்கன்னா சோஃபார் இந்த சீசன் விளையாண்ட எல்லா நல்ல கேமுமே வந்து ஈடன் கார்டன்ஸில் தான் விளையாடி இருக்காரு. அதுவும் ஆர்சிபி மாதிரியான ஒரு வீக் பவுலிங்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு இன்னுமே ஃபார்முக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபியிலேருந்து விராட் கோலி அண்ட் ஃபேப் டுப்ளசி இவங்க 2 பேர் தான் வந்து ஆர்சிபியோட மோஸ்ட் ட்ரஸ்டட் பேட்ஸ்மேன். ஸோ கண்டிப்பாக அவங்கள நம்ம எடுத்து தான் ஆகணும். கேகேஆர்லேருந்து ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ரகுவன்ஷி எடுத்து ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப யங்ஸ்டருங்கிறதுனால நான் வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆல்சோ இஸ் ஆல்சோ டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர். அந்த கேம் வந்து எகெயின்ஸ்ட் ஆர்சிபி பவுலர்ஸாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். சுனில் நரேன் இந்த சீசனில் வந்து அவரோட பேட்டிங் ஃபார்மை வந்து அவர் கேப்சர் பண்ணதே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆர்சிபி கேமில் தான். ஸோ ஆர்சிபிக்கு எகெயின்ஸ்டாக அவருக்கு எப்போதுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது ஈவன் இன் பேட்டிங். ஸோ கண்டிப்பாக அவரை மிஸ் அவுட் பண்ண முடியாது. ஆண்ட்ரூ ரசல் நல்ல ஃபார்மில் இருக்கார். இவருக்கும் ஆர்சிபிக்கு எகெயின்ஸ்டாக வந்து பேட்டிங்கில் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஜாக் சோஃபார் வந்து இந்த சீசன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் அவருக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குது. மேபி இந்த கேம் அவர் நல்லா விளையாடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர்லேருந்து மிச்சல் ஸ்டார்க் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. நீங்கள் ஸ்டார்க் வேண்டான்னு நினச்சா ஹர்ஷித் ராணா வைபவ் ஆர்ஆரா கூட எடுக்கலாம். பட் ஸ்டார்க் வந்து கொஞ்சம் ஒரு 2 கேம்ஸ் நல்லா போடலைன்னா 3rd கேம் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்த கேம் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்திக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபிக்கு எகெயின்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. இந்த சீசன் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ரொம்ப நல்லா போட்டுட்டு வராரு. ஸோ அதனால் அவரும் ஒரு நல்ல பிக்காக இருக்கும். ஆர்சிபியிலேருந்து பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெர்கூசன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வேறு எந்த பவுலரையும் ட்ரஸ்ட் பண்ண முடியல. லாஸ்ட் கேம் அவரோட பேஸுக்கு வந்து ஒரு சில பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஒரு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயம் அவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுனில் நரேனை வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அவர் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க அவர் இருக்கிற ஃபார்முக்கு. ஆல்சோ ஆர்சிபிக்கு எகெயின்ஸ்டாக பேட்டிங்லேயும் அவர் எப்போதுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் கேப்டன்ஷிப்.
வைஸ் கேப்டனாக வந்து கோலியை சூஸ் பண்ணியிருக்கேன். கோலி எப்போதுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் இன் ஐபிஎல்னே சொல்லலாம். இந்த சீசனும் வந்து ஆரஞ்ச் கேப் ஹோல்டர், எல்லா கேமுமே நல்லா விளையாடுறாரு. மோஸ்ட் ட்ரஸ்டட் வந்து ஆர்சிபி பிளேயர். ஆர்சிபி டீம்லேயும் வந்து அதிக பாயிண்ட்ஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறவர் கோலி தான். ஸோ அவரை வந்து போடுறது ஒரு நம்ம ஃபேண்டசி டீமுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமா பார்க்குறேன். இவங்க 2 பேரை தாண்டி வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அவரும் ஒரு குட் சாய்ஸ் தான். ஃபேஃப் டுப்ளசி ஒரு லாஸ்ட் 2-3 கேம்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. ஒருவேளை கோலி மிஸ் அவுட் ஆனால் இவர் கூட நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிஸ்கி ஆப்ஷன். ஸ்ரேயாஸ் ஐயர் இது வரைக்கும் சோஃபார் இந்த சீசன் எந்த கேமுமே வந்து பெரிய ஸ்கோர் எடுக்கல. மேபி இந்த கேம் அவரோட கேமாக கூட இருக்கலாம். ஆல்சோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பில் சால்ட். ஈடன் கார்டன்ஸில் அவர் இந்த சீசன் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. மேபி ஆர்சிபி பவுலர்ஸ்க்கு எகென்ஸ்டாக ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.